பேருக்கு பார்த்தீங்கன்னா நண்டு எப்படி க்ளீன் பண்ணணும்னு எல்லாருக்கும் பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. ஆனால் நண்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஒரு ஈஸியான வேலை. அதை நான் இப்போ உங்களுக்கு எப்படி பண்ண போகிறேன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு நண்டை இது லைட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிக்கிட்டு இந்த கால் இருக்குது பார்த்தீங்களா, காலை மட்டும் லைட்டாக இப்படி ஆட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும். தனியாக இப்படி உடச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நண்டை பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த பக்கம் பாருங்கள், இப்படி ஒன்று இருக்கும். இதை லைட்டாக இப்படி பண்ணிங்கன்னா வந்துடும். இதெல்லாம் நம்மளுக்கு வேஸ்ட்டு. இது இப்படி பண்ணிங்கன்னா இப்படியே வந்துடும். இது வேஸ்ட்டு. அப்புறம் இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம சோப் டப்பா ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும். அது எல்லாமே தெரியுதா உங்களுக்கு? அது எல்லாமே வேஸ்ட். அப்புறமா இந்த சைடில் இந்த வரி வரியாக நீட்டாக இருக்கும். இது எல்லாத்தையுமே வேஸ்ட்டு தான். எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி இருக்கும். அது எல்லாம் வேஸ்ட். இந்த நடுவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொழுப்பு. பொம்பளை நண்டா இருந்தால் இந்த இடத்துல கொஞ்சம் செனை இருக்கும். அது வேணுன்றவங்க வச்சுக்கலாம். இல்லை இருந்தால் அப்படியே நம்ம வாஷ் பண்ணிங்கன்னா அப்படியே போயிடும். அவ்வளோதான். இதை நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணலாம், அப்படியே குழம்பு வைக்கலாம், எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இவ்வளோதான் நண்டு கிளீனிங். இது கொஞ்சம் பெரிய நண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்படி நடுவில் உடச்சி வெட்டி கட் பண்ணி ரெண்டாக கூட போடலாம். இப்போ இந்த நண்டை ரெண்டாக வெட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சமைக்கும் போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ 2 பீஸ் ஆயிடுச்சு. இப்போ 2 பீஸில் நீங்கள் குழம்புல செய்யும்போது உள்ள மசாலாவும் நல்லா இறங்கும். உங்களுக்கு உள்ள எல்லா மசாலாவும் இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெண்டாக உடைச்சது பிறகு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த காலையும் உடைச்சி தனித்தனியாக போடலாம். அப்படியே முழுசாக போட்டு நம்ம சாப்பிடும்போது மென்று கீழே துப்பிடலாம். ஒன்றும் அது அவங்கவுங்களோட விருப்பம் தான். நான் இப்போ இதை பெரிய பெரிய நண்டுன்றதுனால மட்டும் இதை உடைக்கிறேன். மற்றபடி நாங்கள் அப்படியே தான் போட்டு குழம்புல போட்டு அப்படியே போட்டுருவோம். இங்கே பாருங்க, கிளீன் பண்ண பார்ட்ஸ் எல்லாம் இதுதான். இந்த காலை கூட நம்ம ரெண்டா உடைச்சு போடலாம். இது பெரிய நண்டா இருக்கிறதுனால தான் நான் ரெண்டா உடைக்கிறேன். நீங்க சின்ன நண்டா இருந்தா முழுசாவே போடலாம். இது பெரிய பெரிய நண்டா இருக்கிறதுனால ரெண்டா உடைச்சு போட்டீங்கன்னா உங்களுக்கு சமைக்கும் போது ஈஸியா இருக்கும். உள்ள மசாலாவும் உங்களுக்கு நல்லா உள்ள இறங்கும். இதுதான் ஒரு நண்டை கிளீன் பண்ண உடனே நம்மளுக்கு கிடைச்சது.